ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி ஜார்ஜெட் கலெக்ஷன்ஸோட ஓப்பன் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டோம். பட் சில ஐட்டம்ஸோட ஓப்பன் வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம மொத்தமாக ஃபோட்டோ போட்டனால நிறைய பேர் அதோட ஓப்பன் பிக்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் இது வரைக்கும் நம்ம வீடியோ பண்ணாத ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் ஒரு சில சைஸஸில் மட்டும் அவைலபிளாக இருக்கிறது காட்டுறேன். ஸோ இது வந்து ஜார்ஜெட் ஃப்ராக்ஸுங்க. காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 550லேருந்து 590 ருபீஸ் வரைக்கும் இருக்கும். இதில் எந்த ஒர்க்குமே இருக்காது. ஒரு நார்மல் ரெகுலர் சாரீல ஒரு ப்ரீமியமான குவாலிட்டி சாரீல ஸ்டிச் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி லுக்ல இருக்கும். கையில வந்து இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ்ஸ் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏன் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, இப்போ வந்து சம்மர் ஹாலிடேஸ் அப்போ ட்ரிப் அந்த மாதிரி நிறைய பேர் பிளான் பண்ணுவீங்க. அந்த மாதிரி போகும்போது எனக்கு ஒன் பீஸ் மாதிரி வேர் பண்ணும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக வேணும், காரில் வந்து டே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவோம், அப்போ கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக ட்ரெஸ்ஸஸ் வேணும், அந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட்டு. ப்ளஸ் வீட்டில் எனக்கு நைட்டி போர் அடிச்சிருச்சு, ஸோ நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃப்ராக்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். பட் இப்போ வந்து இதில் நம்மக்கிட்ட 2-3 கலர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஷிபோரி பிரிண்டில் லாஸ்ட் வீக் நிறையா சேல் பண்ணனால இப்போ கம்மியான பிரிண்டில் தான் ஃப்ராக்ஸ் இருக்குது. பட் நெக்ஸ்ட் வீக்கில் திரும்பவுமே ரீஸ்டாக் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கிற பிரிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இது வந்து ஒரு க்ரீன் கலருங்க. இதில் அவைலபிள் சைஸ் பார்த்தீங்கன்னா எல் சைஸ் மட்டும் அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? இது ஒரு க்ரீன் கலர் ஃப்ராக்கு. கீழேயும் இந்த மாதிரி ஃப்ரில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால உங்களுக்கு மேலே இருக்கிற இந்த ஃப்ரில்ஸ் வந்து கீழே வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். இப்படி சைடில் விரிஞ்சிட்டுலாம் போகாது, ரொம்ப குண்டாக காட்டும், அந்த மாதிரிலாம் நம்ம நினைக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ அடுத்தது அதே மாதிரி ஒரு ஃப்ராக்கு. இது கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரு. அவைலபிள் சைஸ் பார்த்தீங்கன்னா மீடியம். ஓகேங்களா? ஸோ மீடியம் சைஸில் இந்த மாதிரி ஃப்ராக் இருக்குது. ஓகே. ஸோ இதில் வந்து ஜோரிஸ் இருக்கும், வேணுங்கிற மாதிரி இழுத்து கட்டிக்கலாம். இதோட ஹேண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய குட்டி குட்டி ஃப்ளேட்ஸ் இல்லாமல் குட்டியாக எலிகெண்ட்டாக வச்சுருக்கிற மாதிரியான பஃப் ஸ்லீவ். ஓகேங்களா? உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியும். ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ்னால் 570ங்க, மற்ற எல்லாமே 590 ருபீஸ். ஓகேங்களா? ஸோ இது மீடியம் சைஸில் இருக்கிற ஃப்ராக்கு. ஓகே. ஸோ அடுத்தது வந்து காட்டனில் நல்ல ரேயானும் காட்டனும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ப்ரீமியமான ஒரு கிளாத்து. இதில் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போட்டிருக்கோம். ப்ளஸ் நிறைய பேர் ஸ்லீவ்லெஸ் வேர் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ நீங்கள் ஸ்லீவ்லெஸ் வேணும்னா இது ஸ்லீவ்லெஸ்ஸாக போட்டுக்கலாம். இல்லைன்னா உள்ளே உங்களுக்கு ஸ்லீவ்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்லீவ்ஸை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் ஹாஃப் ஸ்லீவ்ஸ் வேணும்னு நினச்சிருப்பீங்கல்ல, ஸோ அவங்களுக்கு இது செட் ஆகும். ஸோ இந்த ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இன்ஹவுஸ் மேனுஃபேக்சரிங். ஸோ பிராண்டட்ல ரொம்ப குட்டியாக வரும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இது நல்லா ஒரு நீங்கள் எவ்வளோ ஒரு 9 இன்ச் வரைக்கும் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி பெரிய ஸ்லீவாக கொடுத்துருப்பாங்க. இந்த பிரிண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்எல்லும் எல்லும் அவைலபிள்ங்க. எல் அண்ட் எக்ஸ்எல் அவைலபிள். ஸோ யாருக்காவது வேணும்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இதோட காஸ்ட் வந்து 550 ருபீஸ் தான். இதில் வந்து ஃப்ரண்ட்லாம் யோக் ஒர்க்ஸ், யோக்லேயுமே வந்து மிரர்ஸ் இருக்கும். குட்டி குட்டியாக அந்த மிரர்ஸ் வச்சுருப்பாங்க, ஹேண்டில் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே ஹேண்ட் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும், மேலே ரொம்ப பிளெயினாக இல்லாமல். ஓகேங்களா? ஸோ இதோட காஸ்ட் வந்து 550 ருபீஸ். லென்த் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டபிள்யூ குர்த்தியோட லென்த்தில் இருக்கும். லுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்லீவ்லெஸ் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை ஹாஃப் ஸ்லீவ் வேணுன்றவங்களும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இதுக்கு வந்து நிறைய என்கொயரி, பட் வெறும் ஃபோட்டோ பார்த்தே நம்மளுக்கு புக்கிங் முடிஞ்சிருச்சு. இதில் அவைலபிள் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் எக்ஸ்எல் மட்டும்தான். ஓகேங்களா? மற்ற எல்லா சைஸும் நம்ம சேல் பண்ணிட்டோம். ஸோ இதில் இப்போதைக்கு இருக்கிறது எக்ஸ்எல் மட்டும் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மெரூன் கலரில் நல்லா ஷைனிங்கான மெட்டீரியலில் யோக்கில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இது வந்து உள்ள ஒரு இன்னர் போட்டு மேலே கோட் டைப்பாக வேர் பண்ண எப்படி இருக்கும் அதே மாதிரி லுக்கில் வருங்க, ரொம்ப ப்ரிட்டியான ஒன்று. ஸோ இது அவைலபிள் சைஸு எக்ஸ்எல். ஸோ பிராண்டடில் எல் யூஸ் பண்ணுறவங்க இதில் எக்ஸ்எல் வாங்கிக்கலாம் தாராளமாக. ஓகேங்களா? ஸோ அடுத்தது அவாசா குர்த்தி. அவாசா குர்த்தியில் 700 டேக்குங்க. ஸோ 700 டேக்காக இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட எவ்வளோ வரும்னா ஒரு 350 + 30 380 ருபீஸ் நம்மளோட காஸ்ட்டுங்க. இது அவாசா பிராண்டு, ஒரே ஒரு கலர் அண்ட் சைஸு. இதில் எக்ஸ்எல் சைஸ் அவைலபிள். 700 டேக்கு நம்மகிட்ட 380 ருபீஸ் தான். ஓகேங்களா? ஸோ இது ஒன்று மட்டும்தான் இருக்குது எக்ஸ்எல் சைஸ். ஓகே. ஸோ அடுத்தது பார்க்கலாம். இதில் வந்து M to XXL 4 செட்டுமே அவைலபிளாக இருக்குது. இதோட காஸ்ட் 850 ருபீஸ். ஸோ இது ஏன் 850 ருபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது பியோர் காட்டனை
இது வந்து நம்ம பார்க்கறது மீடியம் சைஸ் தான். இப்போ மீடியம் சைஸோட பேண்ட் வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, இது வந்து ஒரு பட்டியாலா டைப்பில் நல்லா பெருசாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எனக்கு வந்து பேண்ட் பத்தலை, நான் ரெடிமேடில் செட்ஸ் வாங்கினா எனக்கு பேண்ட் பத்த மாட்டேங்குது, அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட பேண்ட் வந்து கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும். வித் டபுள் சைடு டீப் பேக்கெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதான் இதோட பேண்ட்டு. இதோட டாப்பும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா ஜியோமெட்ரிக்கல் எவர் கிரீன் டிசைன் தான். கலர் வந்து ஒயின் கலரில் இருக்கும். யோக்லேயும் முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாருக்குமே அந்த மிரர் ஒர்க், யூஸ்வலாக வர மிரர் ஒர்க்கை சுற்றி வந்து ஹேண்டில் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரிஜினல் மிரர் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஒரு சுடிதாரை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி லைனிங் வாங்கி கொடுத்து நம்ம பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ண எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஃபினிஷிங்கில் இது ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ பேண்ட்டோட மெட்டீரியல்லையே ஹேண்டில் வந்து பார்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல காட்டனில் உங்களுக்கு லைனிங்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நாளைக்கு லைஃப் வர்ற மாதிரியான குர்த்தி. டெய்லியும் வாஷிங் மிஷினில் போட்டு எனக்கு லைஃப் வரணும், நான் டெய்லி யூஸ் பண்ணணும், பேண்ட் தேடாமல் போட்டுக்கணும், அந்த மாதிரியாக இருக்கிற வேர். ஓகேங்களா, இதில் M to XXL அவைலபிள். எல்லா சைஸுமே ஸ்டாக்கில் இருக்குது. வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து எப்படின்னா, இதில் வந்து லைனிங் இல்லை, பட் நல்ல சூப்பரான மெட்டீரியல். இதில் வந்து இது வரைக்கும் லைனிங் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோக்கில் வந்து ஒரு ஹேண்ட் ஒர்க் இருக்கும். எப்படின்னா நான் வந்து கேமரா கிட்ட காட்டியிருக்கேன் பாருங்கள், நல்ல கிராண்டான ஹேண்ட் ஒர்க் இருக்கும். ஸோ இது பண்ணுறதுக்காக மேலே ஒரு சின்ன லேயர் வரைக்கும் மட்டும் இருக்கும். அதே மாதிரி எனக்கு ஓப்பன்லாம் வேணாங்க, எனக்கு சைடில் வந்து க்ளோஸ்டாக இருக்கிற மாதிரி குர்த்திஸ் வேணும் அப்படின்னா இது ஒரு நல்ல கலர், நல்லா ப்ரொஃபஷ்னலாக வேர் பண்ணுற மாதிரியான ஒரு கலரு. இது க்ரீனு, பீச்சு, ஒயிட்டு, இந்த மாதிரி ஆஃப் ஒயிட்டு எது கூட வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு சிம்பிளான ஸ்லீவு வித் ஒரு குட்டி பப் ஸ்லீவ்ஸ் இது வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, இதோட காஸ்ட் வந்து 650 rupees வரும். முன்னாடி இருக்கிறது எல்லாமே வந்து நல்லா ஒரு குட்டி குட்டியாக பண்ணியிருக்க ஹேண்ட் ஒர்க்கு பார்க்கவே ரொம்ப எலிகெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நெக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா பிராண்டட்ல ரவுண்ட் நெக் அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நெக் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து அதே மாதிரி எல்லா சைஸஸுமே அவைலபிள். M to XXL யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது இதில் வந்து எல் சைஸ் மட்டும்தாங்க அவைலபிள். ஆல் பிராண்டட் M யூசர்ஸ் இது நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதோட காஸ்ட் வந்து 690க்கு சேல் பண்ணோம். இப்போ இது ஒன்று தான் இருக்குது. ஸோ 650 rupeesக்கு யாராவது வேணும்னா வாங்கிக்கலாம். இதுக்கு ஒரு ஆரஞ்சு பாட்டம் போட்டால் போதுங்க, ரொம்ப அழகான குர்த்தி. இதுலேயுமே வந்து உள்ளே வந்து லைனிங்கோடு வந்துடும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். இது வந்து 450 rupees தான். சைஸ் வந்து L. 450 rupees, சைஸ் வந்து L. அதே மாதிரி இது வந்து அம்பர்லா கட் குர்த்தி. ஓகேங்களா, அடுத்தது வந்து ஒரு செட்டுங்க. ஸோ இந்த செட்டு ஆல்ரெடி ஒருத்தங்க பிளாக் பண்ணாங்க, பட் இது திரும்பவும் நான் சேலுக்கு போட்டிருக்கேன் ஆஃப்டர்